இதன் சான்றாக வீணையினை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மொரீஷியஸ் நாட்டின் பிரதிநிதி திரு மலையப்பன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். திரு மலையப்பன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நம் பாரம்பரிய இசைக்கலைகள் கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கும் சென்று சேர வேண்டும், அந்த கலைகளை தமிழர்களும் பயில வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு இத்தகைய மகத்தான முன்னெடுப்பினை மேற்கொண்டிருக்கிறது. இதற்காக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் கைத்தட்டல்கள் மூலம் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். தற்போது மொரீஷியஸ் நாட்டின் பிரதிநிதி திரு மலையப்பன் அவர்களிடம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இசைக்கருவியின் சான்றாக வீணையினை வழங்கி மகிழ்கிறார்கள். தமிழர் இசை கடல் கடந்தும் செல்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கான அவர்கள் பொன்குகன் அவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் பரிசு தொகையினை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சீனாவில் வசிக்கும் நம் தமிழ் குழந்தை பொன்குகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நம் கைத்தட்டல்கள் மூலம் தெரிவிக்கலாம். மாறுவேட போட்டியில் இளைஞர் பிரிவில் 3ஆம் பரிசை பெற்றுக் கொள்கிறார் ரபில் மகிடன். கற்றல் கல்வி மைய மேலாண்மை மையம், அஜ்மன், ஐக்கிய அரபு நாடு. தொடர்ந்து ஸ்ரீனிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் நவி மும்பை தமிழ் சங்கம் மகாராஷ்டிரா. இவர் பேச்சு போட்டி மற்றும் மாறுவிட போட்டியில் முதல் மற்றும் 3ஆம் பரிசினை வென்று சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஸ்ரீ தர்ஷனா அவர்கள் கோவா தமிழ் சங்கம் கோவா. இவர் மாறுவிட போட்டியில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இவருக்கான பாராட்டு சான்றும் பரிசும் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கதை சொல்லுதல் போட்டியில் இளைஞர் பிரிவில் முக்ஸ்ரித் ஆயிஷா ஷஹரேன் அவர்கள் 2ஆம் இடம். நம் உயர்கல்வி கல்லூரி கினியா இலங்கை. கதை சொல்லுதல் போட்டியில் இளைஞர் பிரிவில் அக்ஷயா தமிழ் இணைய கல்விக் கழகம் அபுதாபி 2ஆம் இடம். தொடர்ந்து ஒப்பித்தல் போட்டியில் சிறார் பிரிவில் ஜக்ஷித் சதீஷ்குமார் அவர்கள் தமிழ் இணைய கல்விக் கழகம் கோலாலம்பூர் மலேசியா முதலிடம் பிடித்திருக்கிறார். அவரைத் தொடர்ந்து ரிதிகா ஸ்ரீ ரமேஷ் அவர்கள் மாறுவேட போட்டியில் முதலிடம் டாலன்ட் பயிற்சி நிறுவனம் ஓமன் மஸ்கட். அவர்களைத் தொடர்ந்து மிர்ஷித் சதீஷ்குமார் அவர்கள் மாறுவேட போட்டியில் 2ஆம் இடம் தமிழ் இணைய கல்விக் கழகம் கோலாலம்பூர் மலேசியா. தொடர்ந்து பாரதி கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாறுவேட போட்டியில் சிறார் பிரிவில் 3ஆம் இடம் கற்றல் கல்வி மேலாண்மை மையம் அஜ்மன் ஐக்கிய அரபு நாடு. அவர்களை தொடர்ந்து குரு பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பேச்சு போட்டியில் முதல் பரிசு தமிழ் கலை மன்றம் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம். ஹரிணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹரிணி அவர்கள் பேச்சு போட்டியில் இளையோர் பிரிவில் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். டாலன்ட் பயிற்சி நிறுவனம் ரூபி ஓமன் மஸ்கட்.